அழிந்து வரும் மல்லர் கம்பம் களை மீட்டெடுக்கும் கிராமப்புற மாணவ மாணவிகள் இந்த கலையை கிராமப்புற மாணவ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு செல்வதே தனது லட்சியம் என செயல்படும் பயிற்சியாளர் சங்கரநாராயணன். தமிழகத்தில் தற்போது கலையான சிலம்பம், சுருள்வார், மான்கொம்பு, மல்லர்கம்பம் உள்ளிட்ட பல்வேறு தற்காப்பு கலைகள் தற்பொழுது அழிந்து வரும் நிலையில் உள்ளது. இதனை மீட்டெடுக்கும் வகையில் பொன்னாக்குடி என்ற கிராமத்தில் ஆதித்தமிழர் சிலம்பம் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த சிலம்பம் பயிற்சி பள்ளியில் கிராமப்புற மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அழிந்து வரும் கலையான சிலம்பம், மான்கொம்பு, சுருள்வாள், மல்லர் கம்பம் கலைகள் கற்றுக் கொடுத்து வருகிறார். இதுகுறித்து பயிற்சியாளர் சங்கரநாராயணன் கூறும்போது, கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக இந்த கலை வளர்வதோடு மாணவ மாணவிகளின் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்ற நோக்கத்தில் பயிற்சியாளர் சங்கரநாதன் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம், மல்லர் கம்பம் போன்ற அரிய தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுத்து வருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் அரசு வேலைவாய்ப்புகளில் கிராமப்புற மாணவ மாணவிகளுக்கு அதிக அளவில் வாய்ப்பு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த கலையை நுணுக்கத்தோடு அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதாக பயிற்சியாளர் சங்கரநாராயணன் தெரிவித்தார். தற்பொழுது தமிழகத்தில் இதுபோன்ற தற்காப்பு கலையை வளர்ப்பதில் தமிழக அரசு முனைப்போடு செயல்பட்டு வருகிறது. மேலும் பெற்றோர்களும் தங்களின் குழந்தையை இதுபோன்ற தற்காப்பு கலையை கற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் என்று பேசினார். வணக்கம். சிலம்பம் பயிற்சியாளர் சங்கர், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னாடி கிராமம். நம்ம தமிழரின் பாரம்பரிய தற்காப்பு கலையை நம்ம தொடர்ந்து பயிற்சிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம தமிழரின் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பம், ஆயுத பெருக்கம், மெய்ச்சண்டை, கர்லா பயிற்சி, மல்லர் கம்பம், மல்லர் கயிறு, இது போன்ற நம்ம தமிழர் கலையை வந்து அழிஞ்ச கலையை நம்ம எடுத்து பயிற்சி கொடுத்துருக்கோம். அந்த மல்லர்கம் பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் நம்ம தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதிகமாக இது விழுப்புரில் அதிகமாக உண்டு. நம்ம திருநெல்வேலி முதல்ல நம்ம ஆரம்பித்து நம்ம ஒரு 10 கிராமத்துக்கு மேலே பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இந்த கலை மூலயமா நம்ம இந்த கலையை வளர்க்குறது இல்லாமல் நம்ம மக்களுக்கு, நம்ம மாணவர்களுக்கு கடத்திட்டு இது மூலயமா மாணவர்களுக்கு அரசாங்க வேலை நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் நம்ம அந்த கலையை வந்து தொடர்ந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய வாழ்க்கையை அந்த கலையை நினச்சி பயணிச்சிட்ருக்கோம். இந்த கலையை கற்றுக்கிறதுனால இவங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும்? இந்த கலையை கற்றுக்கிட்டனால இந்த மாணவர்களுக்கு உடல் வலிமை ரொம்ப அதிகமாக இருக்கும். சோம்பேறித்தனம் இருக்காது. எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதை தாண்டி நம்முடைய பாரம்பரியமான விஷயத்தை, தமிழ் பாரம்பரியமான விஷயத்தை எடுத்து தெரிஞ்சுடுவாங்க. இந்த மாதிரி கலைகள்லாம் இருந்துச்சா அப்படின்னு கேட்குற காலகட்டத்தில் இவங்க அது மூலம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் வாழ்க்கையில் நம்ம வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அந்த கலையை அமையும். இன்னும் மக்களுக்கு ஆர்வம் இருக்குது. அந்த கலை மீது மக்களுக்கு இன்னும் ஆர்வம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நிறைய தெரியாமல் இருக்குது. தெரிஞ்சாலும் தொடர்ந்து இதில் பயணிக்க ரொம்ப அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிருக்கோன்னா, எல்லா ஊர்லேயுமே நம்ம போய் பயிற்சி கொடுத்துருக்கோம். ஊரில் 10 பேர் ஒரு மாணவர் எழுப்பிட்டாங்கன்னா நாங்களே அந்த ஊரில் போய் பயிற்சி கொடுத்துருக்கோம். நம்மளோட 10 பயிற்சியாளர் இருக்காங்க. அவங்க மூலியமாக பயிற்சி கொடுத்து நம்ம அடுத்த கலையை அடுத்த கடத்திட்டு இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இல்லை சிலம்பம், மல்லர் கம்பம் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரசு இப்போ ரொம்ப அங்கேயே கொடுத்துருக்கு. நம்ம அரசாங்க வேலையில் 3% இதை கொடுத்துருக்காங்க. அதுபோல் அந்த மல்லருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கேலோ இண்டியா, நம்ம வேர்ல்டு லெவலில் இந்த மால்கம் கேம் வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. எல்லாருமே இந்த கலையை கற்றுவாங்க. நான் இந்த கலையில் 4 வருஷமாக இருக்கேன், சிலம்பம் கலையில். அது போக இப்போ போன வருஷம் நாங்கள் மல்லர் கம்பம்னு ஒரு கலை எடுத்தோம். அந்த கலையால் நாங்கள் நிறைய பலன் ஏற்பட்டு நிறைய சர்டிஃபிகேட் வந்திருக்கு. அந்த சர்டிஃபிகேட்டால் எங்கள் மாஸ்டர் நிறைய வேலை வாய்ப்பு உண்டுன்னு இருக்காங்க. இதனால் முந்தி இந்த ஊரில் யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க. இப்போ இந்த அண்ணன் கூட இருக்கனால சிலம்பம் மாஸ்டர்னு நிறைய பேர் கூப்பிடுதாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் நல்ல மதிப்பு இருக்குது. நான் 12ஆம் வகுப்பு தான் படித்து வருகிறேன். இதனால் ஒரு ஸ்கூலில் போய் ஒரு நிகழ்ச்சி பண்ணதுக்கு அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் என்னை கூப்பிட்டு 12th முடிச்சுட்டு வா, நான் சேவிஸ் காலேஜில் சேர்த்துட்டு தான் இருக்காங்க. உடல் ரீதியாக இது
இது பண்ணுறதுனால உங்களுக்கு தொப்பை ஒன்றும் இருக்காது, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என் பேர் காவ்யா. நான் ஆதித்தமிழர் சிலம்பம் பள்ளியில் 2 வருஷமாக பயிற்சி பெற்றுட்ருக்கேன். இது எனக்கு ரொம்பவே தைரியத்தை கொடுக்குது. நான் எங்கேயாவது தனியாக போனோம்னா நான் இந்த தற்காப்பு கலை கற்றுருக்கேன்னு ரொம்ப தைரியமாக போகிறேன். நான் நியூஸ் பேப்பர்லலாம் நிறைய பார்க்குறேன், இப்படி நடக்குதுன்னு. அதெல்லாம் பார்க்கையில நம்ம இப்படி இது தன்னை காத்துக்கொள்ளணும்னு நிறையா தைரியம் வருது. அதுக்காண்டி என்னெல்லாம் பயிற்சி பெற்றுட்டு இருக்க? சிலம்பம், சுருள்வாள், வாள், மலர்கம்பம் நிறைய பயிற்சி பெற்றுட்ருக்கேன். இப்போ உனக்கு எப்படி இருக்குது? தைரியமாக இருக்கு? எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்குது கற்றுட்ருக்கனால.